கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது, மார்க்கு 13வது அதிகாரத்தில் 7வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கேட்டதான வசனம் மார்க்கு 13வது அதிகாரம். குறிப்பாக இந்த மார்க்கு 13வது அதிகாரம் என்று சொல்லும்போது கடைசி காலங்களில் நடக்கக்கூடியதான ஒரு அதிகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அநேக விதமான காரியங்களை கர்த்தர் பேசினார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய அற்புதங்களை குறித்து அவர் செய்து காண்பித்தார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை அவர் உலகத்தில் வாழும்போது செய்தார். அதோடு நின்று விடாமல் அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய சம்பவங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசிவிட்டு போனார். அவருடைய வருகைக்கான அடையாளங்களும், அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்களை குறித்து அவர் அநேக காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அதைத்தான் நம்ம படித்தோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். அப்போ இந்த கடைசி காலம் நமக்கு தெரியும். இந்த உலகம் எங்கும் இன்னைக்கு யுத்த மேகங்கள் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 21வது நூற்றாண்டுல நம்ம கண்களுக்கு முன்னாடி நம்முடைய காலத்திலேயே, நம்முடைய தலைமுறையிலே பலவிதமான யுத்தங்களை நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3 வருடங்களாக யுத்தத்தினால பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு யுத்தத்தை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கு உண்டான யுத்தத்தில் 40,000-40,000க்கு அதிகமான பேர் இதுவரையிலும் மரித்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல யுத்தங்களை பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில யுத்தங்களுக்கான யுத்தமேகம் வந்தது. ஆண்டவருடைய கிருபையினால அதை கர்த்தர் மாற்றிட்டாரு. இதெல்லாம் நம்மை சுற்றி ஒரு யுத்த மேகங்களை சூழ்ந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை நம்ம நினைக்கும் போது, ஏன் இதெல்லாம் நடக்குது? இது கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஏதோ கடவுளே இந்த உலகத்தையே கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த வானத்தையும் பூமியை ஒரு வார்த்தையினால் உருவாக்கினார், உண்மைதான். ஆனால் இதை மனிதனுக்கு, இந்த உலகத்தை கர்த்தர் படைத்து மனிதனுக்கு கொடுத்தாரு. இந்த மனிதன் ஆதாம் ஏவாள் என்கிற முதல் மனிதனை உருவாக்கி சகல அதிகாரம், பூமிக்குரிய சகல அதிகாரத்தையும் கர்த்தர் மனிதனுடைய கரத்தில் கொடுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? அந்த சகல அதிகாரங்களையும் இந்த பூமியில கீழே விழுந்து கிடந்த, அல்லனா பாதாளத்தில் இருந்த சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டதுனால அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை சாத்தான் ஏமாற்றி அவனிடத்திலிருந்து, மனிதனிடத்திலிருந்து, முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து கர்த்தர் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இதை பண்படுத்தும்படிக்காக, இதை காத்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் இன்னும் சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த கட்டளைகளின்படி அவங்க வாழாததின் நிமித்தமாக சாத்தான் உள்ள வந்து இந்த பூமியை கெடுத்து போட்டு பூமியில பாவத்தையும் பூமியில அக்கிரமத்தையும் இந்த உலகத்துல கொண்டு வந்து மனிதனும் அக்கிரமமுள்ள மனிதராய் பிசாசின் மகனாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனாலும் இதை பார்த்து ஆண்டவர் ஏங்கி, ஐயோ, நான் படைத்த மனிதர் இப்படி மாறிவிட்டார்களே, இவர்களுக்கு எப்படியாவது ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படிக்கா இந்த பூமியில இயேசுவாய் பூமியில வெளிப்பட்டார். 2000 வருஷம் ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, அவர் வெளிப்பட்டது மாத்திரமில்லாம அவர் இந்த உலகத்துல வாழும்போது சொன்னாரு, அவர் முதல் வருகை, 2ஆம் வருகை குறித்து அவர் பேசினார். ஏன் 2வது வருகை பேச வேண்டும்? இந்த பூமியை அப்படியே வாழ வைக்க வேண்டியது தானே. ஏனென்று சொன்னால், பூமியை ஆண்டவர் படைக்கும் போது பரிசுத்தமான பூமியாய் கர்த்தர் படைத்து ஏதேன் என்பதை உருவாக்கி ஏதேனில் மனிதனை வைத்தார். ஆனால் மனிதன் இந்த ஏதேனை விட்டு வெளியே போவதற்கு காரணம் பாவம். அதனால இந்த உலகம் பாவத்தினால கரைப்பட்டபடினால, பூமி பாவத்தினால் கரைப்பட்டு போனபடினால ஆண்டவர் சொன்னாரு, இந்த வானத்தையும் பூமியையும் நான் அழித்து புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி என் பிள்ளைகளை நான் அங்கே வைத்து நான் என்ன செய்வேன்? என்னுடைய சாயலாக அவர்களை கண்டினியூவாக என்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக பரலோகமும் புதிய வானம் புதிய பூமியும் இணைக்கப்பட்டதாய் கண்டினியூவாக தேவ மகிமையை பெற்றவர்களாய் நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டிய
ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். முன்னாடி அவருடைய திட்டம் வித்தியாசம், ரெண்டாவது திட்டம் மாறினது. அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய பிளான், செகண்ட் பிளான், ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் பிளான். அப்போ ரெண்டாவது பிளான்ல நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய முன்னுக்கு நான் சொன்னது எல்லாமே இது நிறைவேறும்படிக்காகத்தான் இந்த உலகம் இப்படியாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த யுத்தத்துக்கு காரணம் தேவன் கிடையாது. மனிதனிடத்துல கொடுத்தார் அதிகாரம், மனிதனிடத்துல ஆண்டவர் கொடுத்ததை அவன் தவற விட்டதுனால தான் இந்த மனிதன் இந்த பூமியை கெடுத்து, மனிதனும் சாத்தானும் சேர்ந்து கெடுத்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இயேசுவை விசுவாசிக்காம நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவரை மறந்தபடினால தான் மனிதன் மிருகமாய் மாறி இன்னைக்கு யுத்தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்களை குறித்து பார்க்கும்போது, அன்றைக்கு நடந்த யுத்தத்துக்கும் இன்னைக்கு ஆண்டோட வருகைக்கு முன்னாடி ஒரு நடக்க போகிறதான ஒரு கொடிய யுத்தத்தை குறித்து தான் நம்ம படித்தோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதையுங்கள். அப்போ அந்த யுத்த செய்தியை நம்ம கேட்கும்போது ஒரு பெரிய கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஐயோ, இனி என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி இருதயம் கலங்கும், இருதயம் பயப்படும், இருதயம் வேதனைப்படும். என்ன நடக்குமோ என்று சொல்லி பாருங்க. இதை நான் பேசிட்டு இருக்கிற நாட்கள்ல இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பஹ்ரைன் தேசத்திலிருந்து நேற்றைய தினத்துல பஹ்ரைன் தேசத்துக்கும் அணுகுண்டு மிரட்டல், இந்த தேசத்துக்கு ஒரு மிசைல் அட்டாக் பண்ண போறோம்லாம் பெரிய செய்திகள் வந்தது. நீங்க உலகமெங்கும் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. நேற்றைய தினம் நான் ஒரு சில சகோதரர்களோடு கூட தெரிந்தவங்க, ஆண்டவரை அறிந்தவங்க, அறியாதவங்க அநேகர்கிட்ட பேசும்போது, சிலரெல்லாம் பேசும்போது ஒரு குடும்பம் இப்படியாகி சொன்னாங்க, அவங்க ஆண்டவராகிய இயேசுவை அறியாத ஒரு குடும்பம், ஆனால் கிறிஸ்துவுக்கு பயங்கரமான எதிரானவர்களாக இருந்தார்கள் முன்னாடி. ஆனால் இவர்கள் இந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பெரிய கலக்கத்தோடு, ஐயோ, பஹ்ரைன்ல ஒரு மிசைல் போட்டினா எனக்கு என்ன நடக்க போகிறதோ, நான் செத்து போயிடுவேனா, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா, இப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பித்தான் ஒரு குடும்பம். இப்போ அவன் சொல்கிறேன், எனிவே நான் தனியாக இல்லை, நானும் குடும்பம் பிள்ளையுமா இருக்கிறேன், அப்படி மிசைல் வந்து அட்டாக் பண்ணால் கூட நாங்கள் குடும்பமாகி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய கலக்கத்தோடு. ஏன் பல கேள்வி அவனுடைய இருதயத்தில். அப்போ நான் சொன்னேன், ஒன்று சொன்னேன், அப்பா, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நான் 15 வருஷமாக கடைசி காலங்களை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் வருகை குறித்தெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு பெரியதான பயம் வரல. ஏன்னா இதையே பேசிகிட்டு இருக்கிறனால இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஜோமனை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் இயேசுவை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அவனுக்கு அதில் பெரிய விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல மீடியா மூலமாக நீ கேட்டுட்டு இருக்கலாம். இவளை இயேசுவை அறியாதவளாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதீங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதை. ஏன் என்று சொன்னால் கடைசி கால யுத்தம் எப்படி இருக்குமா நான் படித்து பாருங்கள். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இங்க பார்க்கும்போது கடைசி நாட்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. கடைசி நாட்களில இது சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல என்ன சம்பவிக்குமாம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். இஸ்ரவேல் தேசம்தான் இன்னைக்கு மைய புள்ளியா இருக்கிறது. எல்லா யுத்தத்துக்கும் காரணம் அவங்களா தான் இருப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்களிடத்திலும் சில தவறுகள் இருக்கிறது. பாருங்க, இந்த கடைசி காலம் அவர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், பல ரீசன் சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உலகம் சொல்லுது 3வது யுத்தம், 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கோகு மாகு என்கிறதான ஒரு யுத்தம் கடைசி நாட்களில் உண்டாகும் என்று சொல்லி. அந்த யுத்தத்தின் விளிம்புல தான் நம்ம இருக்கிறோம். இந்த யுத்தத்திற்கு எந்தெந்த நாடுகள் வந்து சேருவாங்களாம்? 2வது வசனம், மனுபுத்திரனை மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன முறை. இங்க சொல்லப்பட்டிருக்கு, மேசாக் தூபால் என்கிறதான ஜாதிகள் தலைமை அதிபதியான மாகோகு என்று சொல்லி இந்த நாடு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும். அது வந்து மாகோகுங்கிறதான தேசம் எந்த தேசம்னு சொல்லி சர்ச் பண்ணால இங்கே வருது, ரஷ்யா தேசம், சைனா தேசம் என்று சொல்லி. அப்போ கடைசி கால யுத்தத்துக்கு இவர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வரக்கூடிய 2 மிக முக்கியமான நாடு இந்த நாடு. அதோடு நின்று விட போகிறது அல்ல. 5வது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பெர்சியர் என்று சொன்னால் ஈரான் தேசம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஈரான் தேசம் தான் 10 நாள் யுத்தம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு பெரிய பதற்றத்தோடு நம்ம அநேகர் கலங்கி கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து பல நாடுகள் கூட இருப்பாங்க. எத்தியோப்பியர் இருப்பாங்க, லிபியர் இருப்பாங்க, கோமேர் என்று சொல்லக்கூடியதான அசீரிய தேசம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போகும். மற்ற தொகர்மா என்று சொல்லக்கூடிய அர்மேனியா மற்றும் தூபால் தேசமாகிய துருக்கி, இவங்கெல்லாம் ஒரு ஒரு கோஷ்டியாக இருப்பாங்க. இன்னொரு கோஷ்டி இஸ்ரேல் தேசத்துக்கு கோஷ்டியாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாய் பல நாடுகள், அமெரிக்க தேசம், யூரோப் தேசம், தர்சீஸ்ங்கிறதான தேசம், இன்னும் பல நாடுகள் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாய் ரெண்டாய் பிரிந்து ஒரு பெரிய கொடிய யுத்தம் வரப்போகிறது. இதெல்லாம் பார்த்துவிட்டு உங்களை பயப்படுத்துவது அல்ல நோக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிந்து கொள்ளணும். நான் இப்போ படித்ததான தீர்க்க தரிசனம், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கும் 600 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். அப்படி என்று சொன்னால் சுமார் 2600 வருடத்துக்கு முன்னாடி ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு 100% உண்மையாய் அன்றைக்கே சொல்லப்பட்டது உண்மையானால், எந்த வேதமும் இந்த உலகத்துல எத்தனையோ வேதங்கள் சொல்லலாம், எத்தனையோ கடவுள்னு சொல்லலாம், யாரும் சொல்லாததை பரிசுத்த வேதாகமும் நமக்கு 100% உண்மையாய் நடைபெற்று கொண்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கு, நடக்க போகிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் வேதத்துல சொல்லப்பட்டது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனற்ற வார்த்தைகள். அது ஒரு நியூஸ் பேப்பர்ல நான் படிக்கிறது. 2600 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, கேள்விப்படும்போது கலங்காதேயுங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. உலகம் அழியாது உடனே, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு, இன்னைக்கு ஒருவேளை கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா, ஐயோ சைரன் அடிக்குதே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா, மிசைல் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், மிசைல் வருது என்ன நடக்குதுன்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட நடத்தி உங்களுக்காக ஆண்டவர் ஆகிய தேவன் மரித்து அவர் என்ன செய்திருக்கிறார், ஜீவனோடு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறாரு. அதனால் அவரை விசுவாசித்தால் அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுனீங்க. ஒருவேளை கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பார்களானால் கர்த்தர் வேதனையை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவருடைய மகிமையுள்ள வார்த்தை நீர் பேசுனதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தும் பிள்ளையாய் மாறி வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.